وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அனைத்தையும் பின்பற்றிய வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் நம்ம அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் என்றனும் நினைவட்டுமாக என்ற துவா செய்தவர் நம்மாக இன்றைய சூரா தப்சீர்ல சூரா அல் ஃபுர்கான் ஃபுர்கான் ஹக்கையும் பாத்திலையும் பிரித்து காட்டக்கூடிய ஒரு அந்த சொல்லுக்கு தான் அல் ஃபுர்கான் என்று சொல்லுவாங்க. ஜங்க பதரும் கூட அதற்கு கூட இன்னொரு பேரு ஃபுர்கான், யௌமுல் ஃபுர்கான். ஏனென்றால் அந்த பத்ரில தான் முஷ்ரிக்குங்கள் யார், காஃபிர் என்றால் யார், காஃபிர்கள் யார், உண்மையான விசுவாசிகள் யார் என்று அதை பிரித்து காட்டுவதற்கு தான் அந்த ஒரு போரை அல்லாஹ் தஆலா செய்தான் நடத்தி காமிச்சான். இந்த சூறால மலை காஃபிர்கள் குறைஷிகள் சொல்றாங்க, ஏன் அல்லாஹ் தஆலா நபிய ஒரு மனிதரா அனுப்பியிருக்க, ஒரு வானவரா அனுப்பியிருந்தா இன்னும் நல்லா இருக்குமே. வகாலு மாலி ஹாதர் ரசூல், நான் இந்த நபியை பார்த்தா அவர் என்ன செய்யறாரு, நம்ம கூடயே உலாவராரு, சுத்துறாரு, நம்ம கூடயே உணவு உண்றாரு, வைம்ஷிஃபில் அஸ்வாக், இன்னும் கடை வீதிகளில் நடந்து போயிடாரு. ஏன் அல்லாஹ் இவர் நபியை அனுப்பிக்கிறான்? உன்சில இலைஹி மலக்குன் ஃபயகூன மஅஹு நதீரா, இவருக்கு பதிலாக அல்லாஹ் என்ன செய்யணும், அச்சமூட்டி எச்சரிப்பதற்காக ஒரு மலக்கு அல்லாஹ் ஒரு வானவர் அனுப்பப்பட்டிருக்கலாம் இல்லையா என்று இந்த குறைஷிகள் அவர்கள் ஒரு கருத்தை என்ன செய்றாங்க, பேசுறாங்க, சொல்றாங்க. அதை அல்லாஹ் தஆலா இங்க பதிவு பண்றான். அவே நீங்கள் மலக்கே நபியாக அனுப்பினாலும் நீங்க என்ன செய்வீங்க, இதே தான் சொல்லுவீங்க. ஏன் அல்லாஹ் மலக்கு நபியா அனுப்பிட்டான்? ஏன்னா அவருக்கு குடும்பம் இல்லை, குட்டி இல்லை, உண்ணி இல்லை, சாப்பிடக்கூடிய இது இல்லை, உணர்வு கிடையாது, எந்த உணர்வும் கிடையாது. எங்களுக்கு எல்லா உணர்வும் இருக்குமே, இருக்கும்பொழுது நாங்கள் எப்படி இதை பின்பற்றுறது என்று நீங்க என்ன செய்வீங்க, இப்படி ஒரு கேட்பீங்க. அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்ய நபியை அவர்களிடமிருந்து பிறந்து வளர்ந்த அவர்களுடன் இருக்கக்கூடிய தன்னுடைய வியாபாரங்களை செய்து அவரையே நீங்க நல்ல உற்ற நண்பராக ஆக்கியிருப்பீங்க, நல்லா பார்த்துருப்பீங்க, அவர் குடும்பத்தை நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் அவர்களிடமிருந்து நான் என்ன செய்வோம், நாங்கள் நபியாக அனுப்பினோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். ஆகவே நபியை அனுப்புவது நீங்க மலக்கு அனுப்பினாலும் நீங்க கண்டிப்பா என்ன செய்ய மாட்டீங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. பிறகு இந்த சூறாவில இந்த முதல் வசனத்துல 19ஆம் ஜுஸுடைய ஆரம்பத்துல பாருங்க, وقال الذين لا يرجون لقاءنا, மேலும் மறுமையில் நம் சந்திப்பை நம்பாதிருக்கிறார்களோ அவர்கள் எங்கள் மீது வானவர்கள் இறக்கப்பட்டிருக்க வேண்டாமா, அல்லது நாங்கள் எங்கள் இறைவனை கண்களால் காண வேண்டாமா என்று கூறுகிறார்கள். திடமாக அவர்கள் தங்களை பற்றி பெருமை அடித்து கொண்டிருக்கிறார்கள், மேலும் மிகவும் வரம்பு மீறி சென்று விட்டனர். யௌம யரௌனல் மலாயிகா, எல்லாம் சொன்னாங்க இல்லையா, நீங்கள் மலக்குமார்களே அந்த தினத்துல நீங்க பார்த்தீங்கன்னா லா புஷ்ரா யௌமைதில் முஜ்ரிமீன், அவர்கள் வானவகையை காணும் நாளிலே அக்குற்றவாளிகளுக்கு நற்செய்தி எதுவும் அன்றைய தினம் இருக்காது. நர்பாக்கியம் முற்றாக உங்களுக்கு தடுக்கப்பட்டு விட்டது. நீங்க கேட்குறீங்க இல்லையா, அல்லாஹ் மலக்க நபியை அனுப்பியிருக்கலாமே, ஆனா அந்த மறுமை நாளில் நீங்க மலக்கை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான
நற்செய்தியும் இருக்காது. ஏன்னா அது கடுமையான ஒரு நாள். கியாமத்துடைய இந்த ஜுசுடைய ஆரம்பத்துல கியாமத்துடைய ஒரு சில பகுதிகள் அல்லாஹ் தஆலா நமக்கு கண் காட்டுறான். இந்த முதல் வசனங்களை நீங்க இப்ப ஓதும் பொழுது இந்த கியாமத்துடைய அந்த 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 காட்சிகள் நமக்கு முன்னா வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அந்த நாளிலே பயங்கரமான ஒரு இருள் சூழ்ந்த ஒரு நாள். அந்த நாளிலே அல்லாஹ் தஆலா எல்லா மக்களையும் ஒன்று திரட்டி ஒரு பெரிய ஒரு மைதானத்தை நிப்பாட்டுவான். அன்றைய தினத்திலே அல்லாஹ் தஆலா நற்செயல் செய்தவர்களுக்கு நற்கூலி அல்லாஹ் கொடுப்பான். தீய செயல் செய்தவர்களுக்கு அவருக்கு தண்டனை கொடுப்பான். அந்த நாளில் அல்லாஹ் சொல்றான் இல்லையா, யௌம யஅல்லு ஸாலிம அலா அல் முல்கு யௌமஇதில் ஹக் லிர்ரஹ்மான். அந்நாளில் உண்மையான ஆட்சி அளவற்ற அருளாளனுக்கு தான். மேலும் நிராகரிப்பாளர்களுக்கு அது கடுமையான நாளாக இருக்கும். அன்றைய தினத்திலே யார் அல்லாஹ்வின் மீது பற்றுள்ளவர்களாக ஈமான் கொண்டார்களோ, மலக்கை ஏற்றார்களோ, நபிமார்களை ஏற்றார்களோ, அவர்களுக்கு அந்த நாள் ஒரு அருளாக இருக்கும். யார் அதை மறுத்தார்களோ உலகத்திலே, அவர்களுக்கு அந்த நாள் ஒரு பயங்கரமான ஒரு நாளாக அமையும். ஏன்னா அந்த நாளில தான் அல்லாஹ் தஆலா பிரித்து காட்டுவான், இவர்கள் எல்லாம் முக்மின்கள், இவர்களெல்லாம் சொர்க்கவாதிகள், இவர்கள் எல்லாம் நரகவாதிகள் என்று. பிறகு அல்லாஹ் சொன்னான், வயௌம யஅல்லு ஸாலிம அலா யதைஹி யகூலு யா லைதனி இத்தகது மஅ ரசூலி சபீலா. அந்நாளில் அநியாயக்காரன் தன் இரு கைகளையும் கடித்து கொண்டு அத்தூதருடன் நானும் நேரான வழி எடுத்துக்கொண்டிருக்க வேண்டுமே. அந்த நாளில் அவன் என்ன செய்வானா, சிரமப்பட்டு சொல்லுவான், கவலைப்பட்டு சொல்லுவான், ஓ நான் நபியை பின்பற்றிருக்காமே உலகத்திலே. அதனால்தான் அல்லாஹ் தஆலா பல உதாரணங்களையும் பல விதமான சம்பவங்களையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறான். உலகத்துல நீங்க இதெல்லாம் பாருங்க, எப்படி மக்கள் இருந்தாங்க, நபிமார்கள் யாரெல்லாம் பின்பற்றாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆனது, நாளை மறுமையில எப்படி ஆகும், யார் நபிமார்கள் யாரெல்லாம் நீங்க புறக்கணித்தார்களோ அவருடைய நிலைமை என்ன ஆகும், அது எல்லாம் நீங்க படித்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். குறைஷிகளுக்கு குர்ஆனை சொல்றான், நீங்க முந்தைய சமுதாயம் அழிக்கப்பட்டது, நபிமார்களை புறக்கணித்தார்கள், ஆகவே நீங்களும் இந்த முஹம்மதை நீங்க புறக்கணிக்க வேண்டாம், புறக்கணித்தால் உங்களுடைய நிலைமையும் இப்படிதான் ஆகும் என்று அல்லாஹ் அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றான். பிறகு யாவைலதா லைத்தனி லம் அத்தஹது ஃபுலான் ஹலீலா, எனக்கு வந்த கேளு, என்னை வழிகெடுத்த இன்னவனை நான் நண்பனாக ஆக்கி கொள்ளாது இருந்திருக்க வேண்டுமே. அதனால இங்க இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் உங்களுடைய நண்பனை நல்ல நண்பனாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். தீய நண்பனை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவன் உங்களையும் அவனும் வழிகெடுவான், உங்களையும் வழிகெடுப்பான். பிறகு இருவருமே நாளை மறுமையிலே நரகத்திலே இழுத்து செல்லப்படும். அப்பொழுது நீங்கள் என்ன கவலைப்பட்டாலும் ஒண்ணுமே ஆகாது இல்லையா. பிறகு அல்லாஹ் தஆலா சொல்றான், பிறகு இன்னொரு ஆயத்து வருது, 30வது ஆயத்து ஃபுர்கான்ல 30வது ஆயத்து பாருங்க. வகால ரசூல் யா ரப்பி இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. என்னுடைய இறைவா, நிச்சயமாக என் சமூகத்தர் இந்த குர்ஆனை முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டதாக ஆக்கிவிட்டார்கள். இந்த நபி சொல்லுவாங்களாம், இந்த சமுதாயம் குர்ஆனை புறக்கணித்து விட்டாங்க, அவர்கள் குர்ஆனை ஒதுக்கி விட்டாங்க, குர்ஆன் எல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு ஒதுக்கிட்டாங்க. இது யார் சொல்லுவாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் யார் குர்ஆனை புறக்கணித்தார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை வறுமையிலே அல்லாஹ்விடம் சொல்லுவாங்களாம், இவங்க எல்லாம் குர்ஆனை புறக்கணிச்சுட்டாங்க. இது பெரிய கை சேதம். என்றால் சஹாபாக்கள் குர்ஆனை அவங்களுடைய வாழ்க்கையோடு அதை அரவணைச்சாங்க, அதோடு வாழ்ந்தாங்க, அதனால அவளுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். இப்போ உள்ள சமுதாயம் குர்ஆனை புறக்கணித்ததுனால அந்த குர்ஆன் நாளைக்கு நமக்கு எதிராக சாட்சி அளிக்கும், அந்த நபியும் நமக்கு எதிராக சாட்சி அளிப்பார்கள். இவர்கள்லாம் குர்ஆன் என்ன செஞ்சாங்க, புறக்கணிச்சுட்டாங்க. அவை குர்ஆனோடு வாழ வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் அழகா சில பிள்ளைகள் குர்ஆனை அழகா ஓதுனாங்க, தட்டு தன்மாரி கூட ஓதுனாங்க, அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த குழந்தைகளுக்குள்ள உள்ள ஆர்வத்தை ஒரு இது மூலமா, இது போன்ற நிகழ்ச்சி மூலமா தூண்ட நம்ம வைக்கிறோம். இதனால அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு.
ஒரு சின்ன பையன் ஒரு அழகா ஓனான், பேரு என்னமோ ஆஷிக்கோ என்னமோ பேர். ரொம்ப அழகா ஓனான் அந்த பையன். சின்ன பையன் தான், வயசு கூட ரொம்ப 6 தான் இருக்கும். ரொம்ப அழகாக அந்த பையன் நிதானமாக, பதட்டம் இல்லாமல், நிதானமா, எந்த விதமான தவறும் இல்லாமல் குரானை ஓதுனானா அவங்க பெற்றோர்கள் அவன் மீது உள்ள செஞ்ச பாக்கியம் தான். அந்த பெற்றோர்களுக்கு ஒரு எல்லாமே பெற்றோருடைய ஒரு கையில தான் இருக்கு. நம்முடைய பிள்ளைகளுக்கு குரானை போதிக்க வேணும். எக்ஸாம் வரும் போகும், காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டு எக்ஸாம் வந்து கொண்டுதான் இருக்கும் எல்லா நேரங்களிலுமே. ஆனா இந்த குரான் நம்முடன் கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம் இல்லையா? அவை இந்த குரானை நம் கற்றுக்கொள்வது நம் மீது கடமை. கைருக்கும் மன் தஅல்லமல் குரான் வ அல்லம. நிறைய ஹதீஸ் நம்ம குரானை பற்றி கேட்கணும். குரானோட நீங்க வாழுங்க. குரானோட இருந்தீங்கன்னா நாளை மறுமையிலே சிபாரிசு செய்யப்படும். குரானை ஹாஃபிதா ஒரு மனிதன் குரான் முழுவதுமே மனனம் செய்துட்டான்னா அவருக்கும் சொர்க்கம், அவருடைய பெற்றோருக்கும் சொர்க்கம் இல்லையா? நிறைய ஹதீஸ் குரானை மனனம் செய்யக்கூடிய பற்றி அவர்களை பற்றி நிறைய சிறப்பான ஹதீஸ்கள். அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கிறோம் மற்ற விஷயங்களை. உலக கல்வி கண்டிப்பா முக்கியமான தேவை. உலக கல்வி இல்லாம இப்பொழுதுள்ள ஒரு சூழ்நிலையெல்லாம் வாழ முடியாது. உலக கல்வி முக்கியமானது. ஆனா அதே போன்று நம்முடைய மார்க்கம் கல்வி முக்கியமான இந்த குரான் அதான் முக்கியமானது. அதையே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை கற்றுக்கொண்டுதான் அந்த பிள்ளைங்க குரானை ஓதுவாங்க. பள்ளிக்கூடத்துல ஒரு சில சூறாக்கள், ஒரு சில தொகுதிகள், சில பகுதிகளை மட்டும்தான் ஓதி கொடுத்துருவாங்க. அதன் பிறகு என்ன செய்யனா பிள்ளைகளை குரானை ஓதுவதற்கு ஏதாவது ஒரு வழி ஏற்பாடு பண்ணுது. அல்ஹம்துலில்லாஹ் இங்க கத்தர்ல மரணம் செய்வதற்கான குரானை மரணம் செய்வதற்கான எல்லா விதமான அவங்க இலவசமா தராங்க. அவங்க நீங்க பேரை ரிஜிஸ்டர் பண்ணா போதும், உங்களை கூப்பிடுவாங்க. உங்களுடைய ஏரியாக்குள்ள பள்ளிவாசல்ல பெண்களுக்கும் இங்கே இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் ஆண்களுக்கும் இருக்குது. குரானை மரணம் செய்துட்டா அதை என்ன செய்யணும்னா அதை அப்படியே ஓதி கொண்டே இருக்கணும். அதான் பெரிய இது. குரானை மரணம் செய்துட்ட பிறகு அதை அப்படியே தொடர்ச்சியா ஓதிட்டே இருக்கணும். ஏதாவது பள்ளியில இங்க தொலை வைக்க முடியாது, அல்ல நம்முடைய குடும்பத்தால் தொலை வைக்கிறோம். நாம் குரானை ஓதின பிறகு அதை அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், அது அப்படியே காலப்போக்கில் மறந்துடும். ஏன்னா ரசூலா சொல்றாங்க இல்லையா, குரான் மரணம் செய்த பிறகு அதை நீங்க விட்டுட்டீங்கன்னா அந்த கயிறு உங்களுடைய கையிலிருந்து கயிறு எப்படி நழுவுதோ அது போன்று உங்களுடைய உள்ளத்திலிருந்து அந்த குரான் நழுவிடும். அதனால சில பிள்ளைகள் ஓதும் போது திணறுவாங்க, மாத்தி மாத்தி ஓதிட்டு இருப்பாங்க. அது ஏன்னா நம்ம அந்த குரானை தொடர்ச்சியாக ஓதாதனால. அதுக்கு என்ன நல்ல வழினா, இது நம்முடைய ஊர்ல பார்க்கும் பொழுது இந்த சுன்னத் ஜமாத்துடைய பள்ளிவாசல்களை, சுன்னத் ஜமாத்துடைய மதரசாக்களை பார்க்கும் பொழுது, அதாவது தப்லீக் ஜமாத் மதரசா, இது போன்ற மதரசாக்கள்ல என்ன செய்வாங்கன்னா, குரானை ஒருத்தன் மரணம் செய்ய ஆரம்பிக்கிறானா அவனை தஹஜ்ஜுதுல எழுப்ப ஆரம்பிச்சிருவான். நிறைய மதரசாக்களை, தமிழ்நாட்டு நிறைய மதரசாக்களை பார்க்கும் பொழுது, இந்த குரானை மரணம் செய்யக்கூடிய மதரசாக்களை பார்க்கும் பொழுது என்ன செய்வாங்க, தஹஜ்ஜுதுல எழுப்பு சொல்லிடுவாங்க பிள்ளைகளை. தஹஜ்ஜுத் தொழுங்க, தொழுது நீங்க மரணம் செய்த சூறாக்கள் எல்லாம் எத்தனை ஜுஸு மரணம் அதெல்லாம் ஓதுங்க. ஓதிட்டே அப்படி ஓத நம்முடைய உள்ளத்துல இந்த குரான் தங்கும். நாம குரானை மரணம் செய்துட்ட பிறகு நம்ம அதை அப்படி விட்டுட்டா சொன்னா இல்லையா, நம்முடைய கையில இருந்து அந்த கயிறு நழுவும் மாதிரி நழுவிட்டே போயிடும். அன்பான சகோதரர்களே, குரான் மரணம் செய்த பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன ஒரு உபதேசம். அதனால குரான் இங்க தொடர்ச்சியா ஓதுங்க. தொடர்ச்சியா ஓதும் பொழுதுதான் அந்த குரான் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஊர்ல கூட பாக்குறோம், பிள்ளைகள் குரானை மரணம் செய்த உடனே எங்கேயாவது தொலைக்கு அனுப்பிடுவாங்க தராவி. ஏன்னா தராவி தான் அந்த ஹாஃபிதுகளுக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் அந்த மாதம் தான். ஏன்னா அந்த மாதம் முழுவதுமே அந்த குரானை ஓதுனால மக்கள் மத்தியில தொழுகையில ஓதும் பொழுது அந்த மரணம் அப்படியே இருக்கும், பக்காவா இருக்கும். பின்னாடி நிறைய பேர் தொழுகிறாங்க, நம்ம ஒழுங்கா ஓதணும் அந்த பயத்துல அந்த பிள்ளைகளை மனம் நல்லா செய்வாங்க, நல்ல தப்பு இல்லாம ஓதுவாங்க. இங்கே சில பேர் ஹாஃபிஸ் ஆகிறாங்க, ஆனா அவங்களுக்கு தொழக்கூடிய ஒரு இது கிடைக்க மாட்டேது. அதனால ஊர்ல நம்ம என்ன செய்யணும், எப்படியாவது ஒரு முயற்சி பண்ணி என்ன செய்யணும், ஊர்ல நம்ம எங்கேயாவது நோம்பு காலங்கள்ல தராவி தொலைக்கு எங்கேயாவது போயிடும். அங்க போனாதான் அந்த ஓதும் பொழுதுதான் அந்த மரணம் சக்தி அது அப்படி கண்டினியூவா இருக்கும். அடுத்ததான் இந்த சூறால
சூரா அல் ஃபுர்கான்ல கடைசியாக ரஹ்மானுடைய அல்லாஹ்வுடைய அடியாருடைய சில பண்புகள் எல்லாத்துல சொல்றோம். இபாதுர் ரஹ்மான், இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய அடியார்கள். இவங்கெல்லாம் யாரு? அவர்கள் யார் என்றால் அல்லதீன யம்ஷூன அலல் அர்து ஹவுனா வைதா காத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாம. சில பண்புகள் அல்லாஹ் சொல்றான் ரஹ்மானுடைய அடியார்களுடைய சில பண்புகள். இன்னும் அளவற்ற அருளானுடைய அடியார்கள் யார் என்றால் அவர்கள் தாம் பூமியில் பணிவுடன் நடப்பார்கள். மூடர்கள் அவர்களுடன் பேசி அதாவது வாதாட முற்பட்டால் சலாம் உண்டாகட்டும் என்று விலகி போயிடுவாங்க. இது ஒரு பண்பு. பணிவாக நடப்பாங்க. எம்சோன் ஆளுமணி பணிவாக மெதுவா நடக்கிறது அர்த்தம் இல்லை. பொறுமையா மெதுவா நடந்து போற அந்த அர்த்தம் இல்லை. உமர் ரலியல்லாஹு அவங்க யாராவது சஹாபாக்கள் மெதுவா நடந்து போனாங்கன்னா பின்னாடி அடிப்பாங்க சாட்டையால, வேகமா நடங்கன்னுவாங்க. அவன் அந்த அர்த்தம் மெதுவாக நடப்பதல்ல, மாறாக பணிவுடன் தற்பெருமை இல்லாமல், யார் மீது எந்த விதமான குரோதமும் இல்லாமல், பெருமையா இல்லாமல் பணிவாக, அந்த பணிவு தான் இங்க அல்லாஹ் சொல்றான். பிறகு வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வகியாமா, இரவு நேரங்களில் அல்லாஹ் தஆலா அவர்கள் என்ன செய்வாங்க, சஜ்தாக்களிலும் நின்ற வண்ணமாக நேரத்தை கழிப்பாங்க. வல்லதீன யகூல் ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், அவர்கள் யா அல்லாஹ் எங்கள் நரக வேதனையிலிருந்து இங்கே காப்பாற்றுவாயாக. வல்லதீன இதா அன்ஃபகு வலம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு, அவர்கள் செலவு செய்வதன் என்றால் வீண் விரயம் செய்ய மாட்டாங்க, கஞ்சத்தனம் செய்ய மாட்டாங்க. பைன தாலிக கவாமன், இந்த இரண்டுக்கும் மத்தியில் அவங்க செலவுல வைத்துக் கொள்வாங்க. வல்லதி லா யதுஊன மா அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ் தவிர வேற எந்த நாயும் அழைக்க மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடன் வேறு இறைவனை பிரார்த்திக்க மாட்டார்கள். வலா யக்துலூன நஃப்ஸல்லதி ஹர்ரம் அல்லாஹ், இன்னும் அல்லாஹ் தடுத்திருக்கும் எந்த உயிரையும் அவர்கள் உரிமையின்றி கொலை செய்து விடவும் மாட்டார்கள். அவர்கள் வலா யஸ்னுன், விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். இதெல்லாம் அந்த ரஹ்மானுடைய அடியாருடைய சில பண்புகள் அல்லாஹ் தஆலா சொல்லிக்கொண்டே போறான். அவன் விபச்சாரம் செய்வது, நேற்று கூட சொன்ன அந்த சூரத்து நூர்ல விபச்சாரம் செய்வது மிகப்பெரிய ஒரு கொடிய ஒரு பாவம். அதுல ஒருபோதும் அவர்கள் அந்த பாவத்தை செய்ய மாட்டார்கள். யுதாஃப் லஹுல் அஸாப் யௌமல் கியாமம், மறுமை நாளிலே அவருடைய வேதனை இரட்டிப்பாக்கப்படும். இன்னும் அவர்கள் இழிவாக்கப்பட்டவராக நிரந்தரமாக தங்கிவிடுவார்கள். யார் இந்த பாவங்களை செய்தால், மேல உள்ள பாவங்களை அல்லாவே அன்று வேறொரு அழைத்தால், அல்லது ஆத்மாவை ஏதாவது ஒரு நஃப்ஸை அநியாயமாக கொலை செய்தால், அதே போன்று விபச்சாரம் செய்தால் அவருக்கு நாளை மறுமையிலே அவளுக்கு பயங்கரமான வேதனை கொடுக்கப்படும். இல்லாமன் தாபவ ஆமன், ஆனால் அவர்கள் எவர் பாவ மன்னிப்பு கோரி நம்பிக்கை கொண்டு நற்செயலை செய்தாரோ அவரை தவிர. இல்லாமன் தாப்ஸ், அதாவது நாம் பாவம் செய்துட்டா அந்த பாவத்துக்காண்டி வருந்துவது நம் மீது கடமை, தௌபா செய்வது நம் மீது கடமை. அந்த தௌபாவை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கப்படுகிறான். அவன் ஒருபொழுதும் நம்முடைய தௌபாக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான் எங்கேயும் சொல்லலை. ஒரு நேரம் வரைக்கும் நம்முடைய தௌபாக்களை ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு சக்கராத் மௌத் வரும் பொழுதுதான் அந்த நம்முடைய தௌபாக்களை ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்முடைய தௌபாவுடைய கதவு மூடப்பட்டு விடும். பிறகு அந்த கடைசி நேரத்துல அவன் தௌபா பாவ மன்னிப்பு கேட்டு என்ன செய்தான், நான் ஈமான் கொண்டேன்றான். அப்போ அவனுடைய கதவு மூடப்பட்டு விட்டது. அவை ஒரு நேரம் வரைக்கும், அந்த நேரத்தில் நாம் இருக்கக்கூடிய நாம் செய்த தவறுகளை தௌபா செய்தால் நிச்சயமாக எல்லாம் என்ன செய்வான், கண்டிப்பா மன்னிப்பானாம். என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இல்லையா, குல்லு பனி ஆதம் ஹத்தாவுன், ஆதமுடைய மகன்கள் பாவங்கள் தவறுகள் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனா அதுல சிறந்தவங்க யார் என்றால், தன் செய்த பாவத்துக்காக வேண்டி வருந்தி அல்லாஹ்விடம் தௌபா செய்யக்கூடியவர். உமர் ரலியல்லாஹு அவங்க ஒரு சமயத்துல ஃபஜ்ர் தொழுகையில தூங்கிட்டாங்க. தூங்கின பிறகு அதுக்கப்புறம் அவங்க சூரியன் உதயமான பிறகு எந்திக்கிறாங்க. எழுப்பப்பட்ட பிறகு ரொம்ப கவலைப்பட்டாங்க. அன்று தினம் முழுவதுமே அழுது துவா செய்யறாங்களாம் உமர் ரலியல்லாஹு. யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக. இதை கண்ட ஷைத்தான் அவனே வெக்கப்பட்டு விட்டானா. ஐயோ நாம் தெரியாம இவர் தூங்க விட்டுட்டோமே,
மறுநாள் என்ன செஞ்சானா, ஷைத்தானை எழுப்ப ஆரம்பிச்சிட்டான். அந்த அளவு அவருடைய தௌபா இருந்துச்சான் அன்னைக்கு. அந்த தௌபாவால அல்லாஹ் அவளை மன்னித்தான். மறுநாள் ஷைத்தான் என்ன செய்தான், அவனே போய் எழுப்ப ஆரம்பிச்சிட்டான். அப்படி நாம் செய்த சிறிய பாவமா இருந்தாலும் அல்லது மிகப்பெரிய பாவமா இருந்தாலும் என்ன செய்யணும், அந்த பாவத்துக்கான என்ன செய்யணும், அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி மன்னிப்பு கேட்டால் நிச்சயமா அல்லாஹ் என்ன செய்வான், கண்டிப்பா மன்னிப்பான். அந்த மன்னிப்பு அது சிறந்த தௌபா, அதுதான் சிறந்த தௌபா. அதை மன்னிக்க நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்விடம் பாவம் மன்றாட வேண்டும். பிறகு இந்த சூரா இதோட முடியுது. அடுத்ததாக என்ன சொல்றாங்க, நம்ம சூரா ஷுஆரா. ஷுஆரா இந்த சூராவுடைய பேரு கவிஞர்கள். கவிஞர்கள் அந்த குறைஷிகள் ரசூலாவ கவிஞன், இவர் ஒரு கவிஞன் தான், எங்கேயோ போய் எதையோ கற்றுக்கொண்டு வந்து என்ன செய்றாரு, நமக்கு மத்தியில பிரசங்கப்படுத்துறாரு, பிரசங்கம் செய்யறாரு, ஓதி காட்டுறாரு என்று ரசூல்லா மீது இவர் ஒரு கவிஞன் என்று சொல்ல ஆரம்பிச்சார். இல்ல சொன்னா, இல்ல இவர் ஒரு கவிஞர் கிடையாது, இவர் இந்த குர்ஆனை இவராக எங்கேயுமே போய் கற்றுக்கொண்டு சொல்லவில்லை. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட வசனங்களை தான் இஸ்ரார் உங்களுக்கு மத்தியில ஓதி காட்டுறாரு. தில்க ஆயாத்துல் கிதாப் முபீன். அப்புறம் அந்த சூறால ஆரம்பிச்ச உடனே மூசா நபி அவங்கள பத்தி பேச ஆரம்பிக்கிறான். நான் முந்தைய நாட்களோ சொன்னேன், மூசா நபியை பத்தி நான் ஏன் சொன்னேன்னா, மூசா நபியை பத்தி ஏன் அல்லாஹ் அதிகமா பேசுறான்னா, குறைஷிகள் மூசா நபியை நல்ல அறிந்தவர்களா இருந்தாங்க குறைஷி அவர்கள். ஏன்னா என்ன சந்தேகம் இருந்தாலும் செய்வாங்க, யூதர்கிட்ட போய் கேட்டு வருவாங்க, யூதர்களிடம் போய் கேட்டு வருவாங்க, இவர் இப்படி சொல்றாரேன்னு. அதனால்தான் அல்லாஹ் மூசா நபி பத்தி நிறைய சம்பவங்கள், நிறைய வசனங்கள்ல அல்லாஹ் பேசிக்கொண்டே இருக்கிறான். காரணம் இதனாலதான், குறைஷிகள் மூசாவை அறிந்தாங்க. அதே போன்ற இப்ராஹிம் நபி என்ன அறிந்தாங்க. ஏன்னா இப்ராஹிம் நபி அந்த காபத்துலாவை அவங்க என்ன செஞ்சாங்க, புதுப்பித்தாங்க. பிறகு மூசா நபி தௌராத் அறிஞ்சாங்க. தௌராத் அப்போ கூட அந்த சமயத்தை கூட சில பேர் ஓதி கொண்டு இருந்தாங்க தௌராத் என்ற வேதத்தை, அந்த யூதர்கள். அதனால இந்த மக்கள் மூசா நபி அதிகமாக அறிந்தவர்களா இருந்தாங்க, தௌராத் வேதத்தை அதிகமாக அறிந்தவர்களா இருந்தாங்க. அதனால ஏதாவது ஒரு சந்தேகம், குதர்க்கமான கேள்வி கேட்க வேண்டும் என்றால் நபி அவர்களிடம் உடனே நேராக யூதர்கிட்ட போவாங்க, அங்க போய் ஏதாவது கேள்வி கேட்டு வருவாங்க, இங்க இவர்கிட்ட கேட்பாங்க. அதனால்தான் நபி அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், மூசா நபியை பத்தி நிறைய பேசுறான். மூசா நபி அவர்கள் இந்த சூறால ஒரு வித்தியாசமா அல்லாஹ் தஆலா சொல்றான் மூசா நபியை பத்தி. முந்தைய தாஹா சூறாக்கிற ரசூல்லா அவங்களுடைய மூசாவுடைய பிறப்பை பத்தி அல்லாஹ் தஆலா சொன்னான். இங்க அல்லாஹ் என்ன செய்யறான்னா, மூசா நபியே நபி ஆகப்பட்டு நீங்க என்ன செய்யுங்க, நீங்க இங்க போங்க, ஃபிரௌன்ட போங்க. பதஹபா ஆயத்னா இன்ன மஅக்கும் முஸ்தமியூன். நீங்க என்ன செய்யுங்க, ஃபிரௌன்ட போங்க, நீங்க அவன்கிட்ட போய் இஸ்லாத்தை எத்தி வைங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நீங்க பிரகடனப்படுத்துங்க என்று என்ன செய்யறாங்க, அல்லாஹ் மூசா நபி அல்லாஹ் ஃபிரௌனை அனுப்புறான். இப்ப அங்க போன உடனே மூசா நபி என்ன செய்றாங்க, ஃபிரௌன்ட்ட பேசுறாங்க. ஃபஅத்தியா ஃபிரௌன ஃபகூலா இன்னா ரசூல் ரப்பில் ஆலமீன். நீங்கள் இருவரும் ஃபிரௌனிடம் செல்லுங்கள், அவன் கூறுங்கள், நிச்சயமாக நாங்கள் இருவருமே அகிலத்தாருடைய இறைவனின் தூதர்கள். அர்சில் மஅனா பனி இஸ்ராயில். நீங்க எங்களுடன் இஸ்ரேலின் சந்ததியினரை அனுப்பிவிடுங்கள் என்று கூறுங்கள் என்று என்ன செய்றாங்க, மூசா நபி அவர்கிட்ட பேசுறாங்க. ஃபிரௌன் மூசாவை பார்த்து, ஏன்னா மூசா நபி அவர்கள் இங்கிருந்தா வளர்ந்தாங்க, பல வருடங்களாக இங்க வளர்ந்தாங்க, இங்கதான் இருந்தாங்க, என்னுடைய அரண்மனையில இருந்தாங்க. அவன் சொல்றான், கால அலம் நுரப்பிக்க ஃபீனா வலிதா வலபிஸ்த ஃபீனா மின் உமரிக சினீன். அதாவது ஃபிரௌன் கூறினான், நீர் குழந்தையாக இருந்த பொழுது நாம் உம்மை எங்களிடம் வைத்து வளர்க்கவில்லையா? இன்னும் வயதில் பல ஆண்டுகள் எங்களிடத்தில் நீ தங்கியிருக்கவில்லையா என்று அவங்க கேட்கிறாங்க. அது மட்டும் அல்லாம ஃபிரௌன் சொல்றான், நீ போகும்பொழுது, இங்கிருந்து போகும்பொழுது ஓடினாய் அல்லவா மதியன் பக்கம், அப்ப நீ போகும்போது ஒரு பெரிய சம்பவம் செய்துட்டு போனான், அநியாயமாக ஒருத்தனை கொலை செய்துட்டு போனார் இல்லையா? மூசா நபி அவர்கள் அந்த சம்பவம் தெரியும் உங்களுக்கு எல்லாம். அநியாயமாக ஒரு மனிதர் நீ கொலை செய்து விட்டு நீ ஓடினாய் அல்லவா, அதை பத்தி சொன்னான். ஃபிரௌன் சொல்றான்,
ஆகவே நீர் செய்ய தகாத ஒரு கொலை செயலையும் செய்து விட்டீர், மேலும் நீர் நன்றி மறந்தவராகவும் ஆகிவிட்டீர் என்று கூறினான். நீ எங்க கூட நான் தான் உங்களை வளர்த்தோம், நான் இந்த அரண்மனை தான் நீ வளர்ந்தாய், பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகள் இங்கதான் தங்கினா, ஆனா நீ போகும்போது ஒரு கொலை செய்து விட்டாய், அதெல்லாம் நீ மறந்துட்டியே, இப்போ புதுசா என்னமோ நான் நபி என்று சொல்கிறாயே என்று ஃபிரௌன் ஏளனமாக என்ன செய்யறான், மூசா நபியை பேசுறான். நீ இது தப்பு செய்துட்டா என்று குத்தி காட்டுறான். அப்ப மூசா சொன்னாங்க, கால ஃபால்துஹா இதம் வான மினல் லாலி, அப்போது நான் அறியாதவர்களில் ஒருவனா இருந்த நிலையில் அதை செய்து விட்டேன். அப்ப அதை நான் செய்யணும்னு நான் நினைக்கல, அறியாமல செய்துட்டேன். லம்மா ஹிஃப்துக்கும் ஃபவஹபலி ரப்பி ஹுக்மா வஜஅலனி மினல் முர்சலின். அப்ப சொன்னாங்க, ஆகவே நான் அப்பொழுது உங்களை பற்றி பயந்த போது உங்களை விட்டு தப்பி ஓடினேன், பிறகு என் இறைவன் எனக்கு நாணயத்தை அளித்து அவனுடைய தூதர்களில் என்னை ஒருவனாக ஆக்கியிருக்கிறான் என்று மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்றாங்க, பதில் சொல்றாங்க. நான் இப்போ அல்லாஹ்வுடைய தூதர், நான் செய்த தவறு அது அறியாத காலத்தில் அறியாமலாம் செய்துட்டேன், ஆனால் இப்பொழுது அல்லாஹ் எனக்கு நபிய பட்டத்தை கொடுத்துக்கிறான், நான் அல்லாஹ்வின் தூதரா இருக்கின்றேன் என்று நீங்க என்னை பின்பற்றுங்கள், பின்பற்றினால் அல்லாஹ் நாளை மறுமையில உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை தருவான் என்று சொன்ன உடனே அவன் சில விதமான கேள்விகளை கேட்கிறான். பிறான் குதர்க்கமான சில கேள்விகளை என்ன செய்யறான், கேட்கிறான். நம்ம தாகால கூட ஒரு ஆயத்து வருது, அந்த ஆயத்துல அவன் கேட்கிறான், சரிப்பா நீ மூசா நீ சொல்ற, இப்ப உன்னை பின்பற்றுனா உன்னுடைய அல்லாவை ஏற்றுக்கொண்டால் நாளை மறுமையில் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்கிறாய் அல்லவா, அதை நான் நம்புறேன். ஆனால் எங்களுடைய மூதாயர்கள், முந்தைய மக்கள், முன்னோர்கள், அவர்களுடைய நிலைமை என்ன? ஏன்னா ஃபிரௌனுடைய தர்பார்ல அரண்மனையில எல்லா மக்களும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க, எல்லா மக்களும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. இவன் கேள்வி கேட்கிறான், நாங்க இப்ப ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்கிறார், எங்களுடைய முன்னோர்களுக்கு அவருடைய நிலைமை என்ன? இவன் ஏன் இப்படி கேட்டானா, இவர் ஏதாவது சொல்லுவாரு, அவங்க எல்லாம் நரகவாதின்னு சொல்லுவாரு. அப்படி சொன்னா ஊர் மக்கள் எல்லோரும் என்ன செய்வாங்க, இவன் மீது பாய்தி இவரை அடிப்பதற்காக இவரை கொலை செய்வதற்காக முயற்சி செய்வாங்க என்று என்ன செய்யறான், அந்த எண்ணத்துல என்ன செய்யறான், ஃபிரௌன் கேட்கிறான், ஓ மூசாவே இதற்கு நீ என்ன பதில் சொல்கிறான்? ஆல்ஃபமா பவுலுல் குரூனில் ஊலா, அதாவது அப்படி என்றால் முன் சென்ற தலைமுறையில் நிலைமை என்ன என்று கேட்ட உடனே அந்த சமயத்துல மூசாவுடைய ஒரு அழகான பதில் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. மூசா ஃபிரௌன் இவர் இப்படி சொல்லுவாரு, அவங்க எல்லாம் நரகவாதிங்க தான், முந்தைய சமுதாயம் எல்லாம் நரகவாதிங்க, அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க அப்படி சொல்லுவான்னு நினைச்சான். ஆனா மூசா சொன்னாங்க, கால இல்முஹா இன்த ரப்பி, அப்படி என்றால் முன் சென்ற தலைமை, அப்படி இதை பற்றி அறிவு என்னுடைய இறைவனிடம் பதிவு புத்தகத்தில் இருக்கிறது. அவங்க அழகான பதில் கொடுத்தாங்க, கால இல்முஹா இன்த ரப்பி, இதை பற்றி அறிவு என்கிட்ட இல்லை, என்னை படைத்த ரப்பிடம் இருக்கிறது. லா யதில்லு ரப்பி வலா யன்சா, என் இறைவனை தவறுவதும் இல்லை மறப்பதும் இல்லை என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் பதில் கூறினாங்க. நிறைய கேள்விகளை கேட்டான். இது ஒரு குதர்க்கமான ஒரு கேள்வியை கேட்டு மக்களை திசை திருப்புவதற்கான என்ன செய்யலாம் கேள்வி கேட்கிறான். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பதிலை ஒரு அழகாக கொடுத்து என்ன செய்றாங்க, அவனை வாயடிக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணுமே பேசல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவன்கிட்ட நிறைய வாக்குவாதம் பண்றாங்க, ஆனா அவன் கேட்கிற மாதிரி இல்லை. பிறகு என்ன செய்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் சமுதாயத்தை இரவோடு இரவாக என்ன செய்றாங்க, அங்க இருந்து கூட்டு போறாங்க. ஏன்னா இவன் இருக்கிறவங்க என்ன செய்வானா, இந்த மக்களை அடிமையாக வைத்துக் கொண்டே இருப்பான், இவருக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்றாங்க, மூசா நபி அவர்கள் அந்த மக்களை இரவோடு இரவாக வாங்க போங்கலாம், இந்த ஊரை விட்டு போலான்னு கூட்டு போறாங்க. இரவு நேரத்துல போக ஆரம்பிக்கிறாங்க. இது கேட்டு இதை அறிந்த ஃபிரௌன் அவனுடைய படைகளும் பின் தொடர ஆரம்பித்து விட்டன. பிறகு மூசா நபி அவர்கள் அதிகாலையிலே ஒரு பெரிய நைல் நதிக்கு முன்னாடி போய் நீங்க மாட்டிட்டாங்க. ஒரு ஆறோ அல்லது ஒரு பெரிய கடலோ
முன்பாக சென்று மாட்டிக்கொண்டார்கள். பிறகு அல்லாஹ் அவர்கள் என்ன செய்யலாம், வகை அனுப்புறான், நீங்க இந்த கைத்தடி அடிங்க, அது மூலமாக என்ன செய்ய தப்பிச்சு போங்க என்று என்ன செய்யலாம், அதை அல்லாஹ் அவங்களை காப்பாத்திடும். பிறகு அதை பின்பற்றி அவன் ஃபிரௌனும் அவனுடைய படையும் அதிலே அவங்களும் போனாங்க. அல்லாஹ் அவங்க மூழ்கடிச்சினாங்க. கடைசியில் அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்த சமுதாயத்தை தண்ணியில மூழ்கடிச்சு நாசமாக்கி விட்டான். இந்த ஷுவரால கிட்டத்தட்ட பல நபிமார்களை பற்றி அல்லாஹ் தஆலா என்ன செய்யனா சொல்லிக்கொண்டே போறோம். மூசா நபி அவர்கள், பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த சில தவறுகளை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுறான். ஒவ்வொரு சமுதாயம் செய்த சில தவறுகள், அந்த தவறுகளை நாம் செய்தால் நமக்கும் இந்த தண்டனை கிடைக்கும் என்பதற்காக ஒரு எச்சரிப்பதற்காக எல்லாம் செய்யணும். இந்த சூறா நமக்கு சொல்லி காட்டுறோம். நீங்களும் இந்த சமுதாயம் இந்த இதே போன்ற தவறுகளை குற்றங்களை நீங்க செய்தால், எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் இறைவனை புறக்கணித்தார்களோ அவர்களும் தவறுகளை செய்தார்களோ, அதே போன்ற ஒரு லூத் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் ஊழல் சேர்க்கையை உலகத்துல உண்டாக்குனாங்க. மிகப்பெரிய கெட்ட செயலை கொண்டு வந்தாங்க. அந்த மக்கள் சமுதாயத்தை அல்லாஹ் அழித்தான் இல்லையா? யார் அந்த முதலாவது என்னன்னா, அல்லாஹ் யார் மறந்து விடுகிறாரோ, யார் மறந்து அல்லாவை, மூசா நபி அந்த ஃபிரௌன் என்ன செய்ய, அவனே அல்லாஹ் மறந்துட்டான். நான் தான் அல்லாஹ் என்ன சொன்னான். ஆனா கடைசி அல்லாஹ் என்னச்சுன்னா அவனே மூழ்கடித்தான். பிறகு மனிதன் என்ன செய்யணும், தனது உண்மையான நிலைமையை அறியணும். மனிதன் தன்னுடைய உண்மையான நிலைமை எங்கிருந்து வந்தோம் என்று அதை அறிந்துட்டாலே மனிதன் புரிஞ்சிடும். ஏன்னா அவனு உடலில் இருக்கக்கூடிய அந்த உயிர் கூட அவனுக்கு சொந்தமானது கிடையாது. இந்த உயிர் எப்பொழுது பிரியும் என்று தெரியாது, இது எப்பொழுது எடுக்கப்படும் என்று தெரியாது இல்லையா? ஏன்னா இந்த உயிர் கூட நமக்கு சொந்தம் கிடையாது. அப்படி இருக்கும் சமயத்திலே இவனுடைய என்ன ஆணவம், என்ன பெருமை, எல்லா மக்களையும் மட்டமாக நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உண்மையான நிலைமை அவர் அறிந்திருந்தார் என்றால் நிச்சயமா அல்லாஹ் நம்புவாங்க. அதான் இந்த சூறால சொன்னாங்க, பல சமுதாயத்துடைய சம்பவங்களை சொல்றான். முதல்ல நீங்க மனிதன் உங்களுடைய நிலைமை நீங்க அறிந்து கொள்ளுங்க. இந்த உயிரு கூட உங்களுக்கு சொந்தமானது கிடையாது. இது எப்பொழுது வேண்டுமானாலும் நீ செய்யலாம். இந்த உயிரை எல்லாம் எடுத்துடுவான். அது அவனுக்குரியது. இந்த உயிரை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது. என்னை விட்டு நீ பிரிந்து விடாதே என்று சொல்லக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது. ஆகவேதான் நீங்க என்ன செய்யுங்க, அல்லாவை ஏற்றுக்கொண்டு வாழுங்க, அல்லாவை நம்புங்க. என்றால் அல்லாவிடம் இந்த சமுதாயத்தை அழித்து விட்டு அவன் வேறு சமுதாயம் கொண்டு வருவதற்கு ரொம்ப இலகுவானது. அல்லாவிடம் ஏகப்பட்ட ஒரு படை இருக்கிறதா. ஒரு ஆயத்துல வருது, ஒமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு, அல்லாஹ்வுடைய படையை நீங்கள் அறிய மாட்டீங்க, அவன் தான் அறிவான். வெறும் இந்த மனித சமுதாயம் மட்டும் படையா, ஜின் சமுதாயம் படையா? இல்லை, ஏகப்பட்ட படை. என்னென்ன படம் வச்சுக்கிறான்னு அல்லாஹ் தான் அறிந்தவன். எல்லா இடங்களையும் அவன் வச்சுக்கிறான். அவன் சக்தி வாய்ந்தவன். இந்த சமுதாயத்தை அவர் புறக்கணித்து விட்டார் என்றால் அது வேறு சமுதாயத்தை கொண்டு வந்துடுவான். மனிதன் தன்னுடைய நிலைமையை அறிந்து, இந்த உயிரே ஒரு சொந்தமானது இல்லாத பொழுது நீ எப்படி இந்த உலகத்தில் வாழும் பொழுது பெருமை அளித்துக் கொண்டு வாழுகின்றாய்? இறைவனை மறுத்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே நீ இறைவனை மறுத்தால் உனக்கு நிலைமை என்ன ஆகும்? பெரும் சமுதாயம், சமூதுடைய சமுதாயம், ஆதுடைய சமுதாயம், லூத் அலைஹிஸ்ஸலாமின் சமுதாயம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமின் சமுதாயம், இவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாங்க. ஆனா நம்மிடம் எந்த சக்தியும் கிடையாது, கொடுக்கல. கடைசி அந்த சமுதாயத்துக்கு எந்த விதமான சக்தி அல்ல கொடுக்கல. சமூதுடைய சமுதாயம் தன் கரங்களால் மலைகளை குடைந்து தன்னை வீடுகளை அமைக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி அல்லாஹ் கொடுத்துருக்கின்றான். நமக்கு அல்லாஹ் கொடுத்துக்கிறானா? கொடுக்கல. ஆனா அவர்களே அல்லாஹ் அழித்து நாசமாக்கிட்டான். தன்னை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால பல காலங்களுக்கு அவகாசம் கொடுத்து நபியை அனுப்பி, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி, அவர்களும் பல காலங்களாக மக்கள் மத்தியில போதிக்கிறாங்க. அல்லாஹ் பற்றி எச்சரிக்கை செய்யறாங்க. மறுமை என்று ஒரு நாள் இருக்கிறது, நரகம் என்று ஒன்று இருக்கிறது, சொர்க்கம் ஒன்று இருக்கிறது என்று எச்சரிக்கிறாங்க. ஆனா அந்த சமுதாயம் அவர்களை என்ன செய்யறாங்க, புறக்கணிச்சிட்டாங்க. நான் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு அவகாசம் கொடுத்த 7 நாட்கள்ல உங்களுக்கு பல நாட்கள் பிறகு உங்களுக்கு வேதனை வரும்.
அதையும் அவங்க அந்த புறக்கணித்தனால இல்ல சமுதாயத்தை அழித்தான். ஹூத் அலைஹிஸ்ஸலாம், ஆது கூட்டத்தார்கள், இது இவங்க எல்லாமே மக்கள் என்ன செஞ்சாங்க, மற்றவர்களை இழிவாக சில சமுதாயம் பார்த்தாங்க. ஆனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் இவங்க என்ன செஞ்சாங்க, மக்களை ஏமாற்றி வாழ்ந்தாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க இல்லையா, கذبت அஸ்ஹாபுல் ஐக்கத்தில் முர்சலின் இது காலம் ஷுஐபன் கذب அஸ்ஹாபுல் ஐக்கத்தில் முர்சலின், தோப்பு வாசிகள் இறை தூதர்களை பொய்ப்படுத்தினார்கள். இது காலம் ஷுஐபுன் அலா தத்தகூன், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் நீங்கள் இறைவனுக்கு அஞ்ச மாட்டீர்களா என்று கூறிய பொழுது, நிச்சயமா நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய இறை தூதுவர் ஆவார். ஃபத்தகுல்லா வாத்தின் உமா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ர் இன் அஜ்ரி இல்லா அலா ரப்பில் ஆலமீன். எல்லா நபிமானுடைய இந்த முழக்கம் தான் இருந்துச்சு. நாங்க உங்களுக்கு அல்லாஹை பற்றி சொல்றோம், நபி எங்க நாளை மறுமை நாளை பற்றி சொல்றோம். இது இதனால எங்களுக்கு எந்த விதமான பலன் கிடையாது. நாங்க உங்ககிட்ட எந்த விதமான ஊதியம் வாங்க போறது இல்லை. எங்களுடைய ஊதியம் அல்லாஹ் கொடுப்பான் நிச்சயமா. ஆனா எங்கள் மீது கடமை, நாங்கள் கொண்ட அந்த ஈமானை, நாங்கள் வைத்திருந்த அந்த நம்பிக்கை, அல்லாஹ் மீது வைத்துள்ள அந்த நம்பிக்கையை நாங்க போதிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. நம் நூஹ் நபியை பத்தி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள், 950 வருடங்கள் எல்லாம் சும்மாவா, எத்தனை வருடங்கள்ல போதிக்கிறாங்க. அந்த மக்கள் என்ன செய்வாங்க, நான் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் அவங்க போய் போதிப்பாங்களா, காதை பொத்திப்பாங்க. இவர் பேச ஆரம்பிச்சா ஏதாவது சொல்லுவார்னு காதை பொத்திப்பாங்க. காதை பொத்தினோடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் விடமாட்டாங்களாம், சைகை மூலமா பேசுவாங்க. ஏதாவது சைகை மூலமா காட்டுவாங்களாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ரொம்ப அந்த நூஹ் நபி அவர்கள் ரொம்ப பொறுமையா இருந்து அந்த மக்களை எப்படியாவது நேர்வழி காட்ட வேண்டும் என்று இருந்தாங்க. ஆனா கடைசியில என்ன ஆனது, பொறுத்து பார்த்தாங்க. அப்ப ஈமான் கொண்டவர்களே வெறும் 40 பேர் தானா. ஹதீஸ் வருது 40 தான். அவ்வளவுதான் இந்த சமுதாயத்துல ஈமான் கொண்டாங்களாம். அவருடைய மனைவி, அவருடைய மகனும் கூட ஈமான் கொள்ளவில்லை. அப்படின்னா பார்த்துங்க உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய போராட்டம். நூஹ் நபி அவர் கடைசி அல்லாஹ் எல்லாத்தையும் அழிச்சான். ஆகவே இந்த சம்பவங்கள் எல்லாத்துல சொல்றான் குறைஷி மக்கள்கிட்ட. இவங்க எல்லாம் இந்த சம்பவத்தில படிச்சு பாருங்க. நான் நபி அவர்களும் ஓதி காமிச்சாங்க ரசூல்லா. ஆனா ஏற்றுக்கொண்டாங்களா எல்லாம் குறைஷிகள் அதை புறக்கணித்தாங்க. அதனால தான் அல்லாஹ் சமுதாயத்தை அழித்தான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் அழிக்கப்பட்டதுன்னா எதனால, வியாபாரம். அவர்கள் வாங்கும் பொழுது விற்கும் பொழுது மக்களை ஏமாற்றுவதாக இருந்தாங்க. அவுஃபுல் கைல வலா தகூனு மினல் முஹ்ஸினீன், அளவை நிறைவாக அலங்கள். அதே போன்று நீங்கள் நேரான தராசை கொண்டு நிறுத்து கொடுங்கள். ஆனா இவங்க வாங்கும்போது இப்படி வாங்குவாங்களாம், ஆனா கொடுக்கும்போது என்ன செய்வாங்கன்னா குறைத்து கொடுப்பாங்களாம். வலா தபஹுசுன் நாஸ் அஷ்யாஹும் வலா தஅஸவ் ஃபில் அர்தி முஃப்ஸிதீன், மனிதர்களுக்கு அவர்களுடைய பொருட்களை நீங்கள் குறைத்து விடாதீர்கள். அல்லாஹ் சொல்றீங்க குறைக்காதீங்க. நீங்க எப்படி அளவோடு நீங்க வாங்கும்பொழுது அளவை சரியான நிலையில வைத்து வாங்கினீங்களோ, அதே நீங்க விற்கிறீங்க, மக்கள்கிட்ட கொடுக்குறீங்கன்னா அதே போல நீ கொடுங்க. ஆனா இந்த சமுதாயம் இதுல மிகப்பெரிய குறைவாக இருந்தாங்க. வாங்கும்பொழுது நிறைவாக வாங்குவாங்க, கொடுக்கும்போது குறைவாக கொடுப்பாங்க. அதனாலதான் அல்லாஹ் இந்த சமுதாயத்தை அழித்தான். நீங்க என்னுடைய விஷயத்துல ஒழுங்கா இருக்கிறீங்க, ஆனா மக்கள் விஷயத்துல நீங்க என்ன செய்றீங்க, மக்களை ஏமாற்றி வாழ்றீங்க. என்ன செய்யனா அந்த சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா அழிச்சான், அந்த மக்களை, ஏற்றுக்கொள்ளாத மக்களை. பிறகு அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான், வைன்னஹு லதன்ஸீல் ரப்பில் ஆலமீன், நிச்சயமாக இந்த வேதமானது அகிலத்தான் இறைவனால் இறக்கி வைக்கப்பட்ட ஒரு வேதமாகும். நஸல பிஹி ரூஹுல் அமீன், அல்லாஹ்வின் கட்டளைப்படி நம்பிக்கைக்குரிய ஆன்மா வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இதை கொண்டு இறக்கினார். அலா கல்பிக லதகூன மினல் முன்திரி, நபியே அச்சமூட்டி எச்சரிப்பவராக நீர் இருப்பதற்கு இதயத்தின் மீது இவ்வேதத்தை இறக்கினார். அல்லாஹ் தஆலா அந்த மக்களை அச்சமூட்டி எச்சரிப்பதற்கான அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ்வுடைய இதயத்துல இறக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி, நம்ம வஹியை பத்தி நம்ம பேசிருக்கோம் இல்லையா சென்ற வருடம். வஹி சில விஷயங்களை, வஹி அதுக்கு சில வகைகள் இருக்கு. சில சமயங்களே வஹி ரசூலுல்லாஹுக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நேரடியாக கொண்டு பேசுவாங்க.
சில சமயங்களில் வஹி வந்து ஓசி மூலமாக வரும், சில சமயங்களில் வஹி வந்து அல்லாஹ் நேரடியாக கூப்பிட்டு பேச சொல்லுவான். ஆனா இந்த வஹி இறங்கும் பொழுது, ரசூல்லாவுடைய மீது வஹி இறங்கும் பொழுது சில சமயங்கள் ரசூல்லாவுக்கு அவங்களுடைய உடல் மிகப்பெரிய ஒரு, அவருடைய உடல் ஃபுல்லா வேத்து ஊற்றுமா. பனி காலத்திலும் குளிர் காலத்திலும் வஹி இறங்கும் பொழுது ரசூல்லாவுடைய மேனிலிருந்து வேர்வை, அப்போ வேர்வை ஊற்றும் பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நான் அதை நினைச்சுப்பேன், வஹி இறங்குது. எந்த அளவுக்கு என்ன, ரசூல்லா வந்து ஒரு ஒட்டகத்து மீது உட்கார்ந்து இருக்கும் பொழுது வஹி இறங்கிச்சுன்னா அந்த ஒட்டகத்துடைய முட்டிகள், அதனுடைய எலும்புகள் முறியும் அளவுக்கு இருக்குமா, மிகவும் கனமாக இருக்கும் இந்த வஹி. அப்படிப்பட்ட வஹி இறங்கும் பொழுது ரசூல்லா அலிஸ்லாங்க, ரசூல்லாவுக்கு சில சமயம் குரான் நல்லா இறக்குறான், முழு குரானை நல்லா இருந்துச்சுன்னா 23 வருடங்களாக இந்த குரானை இறக்கி முடிச்சுட்டு ரசூல்லா அங்க என்ன சொல்றாங்க, கடைசி ஹஜ்ஜில் இன்றைய தினத்துல உங்களுடைய இந்த தீனை, இந்த இஸ்லாமை நான் பூர்த்தி செய்து விட்டேன் என்று சொல்லிட்டு போறாங்க. இந்த சூறாவுடைய பேர் இருக்கு இல்லையா, அஷ்ஷுஆரா. அஷ்ஷுஆரா என்றால் கவிஞர்கள். கவிஞர்கள் ஏன் இந்த அல்லாஹ் இந்த சூறாவை இந்த அவங்க பத்தி எங்கேயுமே பேசல, கடைசியில தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வஷ்ஷுஆரா யத்தபிஉஹுமுல் காவின். இந்த ஷுஆராக்கள் என்றால் இந்த கவிஞர்கள் சொல்லுவாங்க ஆனா செய்ய மாட்டாங்க. இல்ல கவிஞர்களுடைய நம்ம அந்த கவிதைகளை படிக்கும் பொழுது ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு, செவிமடிப்பதற்கும் நல்ல அழகா இருக்கும். ஆனா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்களே செய்ய மாட்டாங்க. வஷ்ஷுஆராஉ யத்தபிஉஹுமுல் காவின், அல்லாஹ் தஆலா சொல்றான் இல்லையா, வஷ்ஷுஆரா யத்தபிஉஹுமுல் காவின். அதாவது இன்னும் கவிஞர்கள் எத்தகையோர் என்றால் அவர்களை வழிகேடர்கள் தான் பின்பற்றுகிறார்கள். யார வழிகேடர்கள் தான் யாரை பின்பற்றுறாங்க, கவிஞர்களை. ஏன், அலம் தர அன்னம் பிகுல்லி வாதிஹி வ அன்னம் யகூலுன மா லா யஃபஅலூன். ஏன்னா ஏன் அவங்க பின்பற்றுறாங்க வழிகேடர்கள், இவங்க என்ன செய்வாங்க 226ல இன்னும் நிச்சயமாக தாங்கள் செய்யாததை செய்ததாக அவர் சொல்கிறார்கள். இந்த கவிஞர்களுடைய அவங்களுடைய பழக்கமே அதுதான், அந்த கவிதை எப்பயாவது மக்கள் மத்தியில பரப்ப வேண்டும், மக்கள் அதை ரசிக்க வேண்டும். அதனால கவிஞர்கள் அதெல்லாம் ரசூல்லா ரொம்ப விரும்ப மாட்டாங்க கவிஞர்கள், ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆசையும் கிடையாது. அதனாலதான் அவங்க கவிதை எல்லாம் நம்ம எங்கேயும் ரசூல்லா சொன்னதாக தெரியுது, எங்கேயுமே கிடையாது. அவங்க என்ன செஞ்சாங்க, ஹஸ்ஸான் பின் சாபித்தை வச்சுப்பாங்க பக்கத்துல. ஹஸ்ஸான் பின் சாபித் ஒரு சஹாபி, நல்ல கவிஞர்கள். அவர்கள் சில சமயங்கள் ரசூலா சொல்றாங்க, இவருடைய நாவிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. சில சமயங்களே அந்த காலத்துல குறைஷிகளுக்கு எதிராக குறைஷிகள் என்ன செய்வாங்க, ரசூலாவை பற்றியும் ஈமான இந்த நம்முடைய மார்க்கத்தை பற்றி என்ன செய்வாங்க, குறைவாக குறை சொல்லி என்ன செய்வாங்க, பாடுவாங்க கவிஞர். அதற்கு பதில் என்ன செய்வாங்க, ரசூல்லா ஹஸ்ஸான் சொல்லுவாங்க, நீங்க பதில் கொடுங்க. அதுக்கு அவர்கள் என்ன செய்வாங்கன்னா கவிதை மூலமாக பதில் அளிப்பார். அந்த அளவு அவருக்கு தேர்ச்சி பெற அல்லாஹ் கொடுத்த அந்த நாணத்தை கொடுத்த அந்த கவிஞர் நாணத்தை அவர் நல்ல செய்வாரு, அதுக்கு பதிலாக பேசுவார், பதிலாக அதை பாடுவார் அவர்களுக்கு எதிராக. ஒன்று சில சில சஹாபாக்கள் அந்த கவிஞர்கள் நல்ல தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாங்க, ஆனால் அவங்க மார்க்கத்துக்கான அதை வந்து பயன்படுத்தினாங்க, தேவையில்லாத விஷயங்களை அவங்க பாட மாட்டாங்க. அல்லாஹ் சொல்றாங்க, இன்னொரு ஆயத்தை சொல்றதுல கடைசி ஆயத்துல, இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத். அதாவது ஆனால் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்து அல்லாஹ் அதிகமாக தியானம் செய்து தங்களுக்கு அநியாயம் செய்த பின்னரும் அதற்காக பழி தீர்த்து கொண்டார்களோ அவர்களை தவிர மற்றவர்கள் குற்றவாளிகள் தான். அதாவது இவங்க வந்து நியாயமா இருப்பாங்க, அவங்க அல்லாஹ் மீது ஈமான் கொண்டு நல்லா அமல் செய்வாங்க. இப்ப கவிஞர்கள்ல இப்படி ஒரு சில மக்கள் இருப்பாங்க. இந்த சூறாக்க இந்த முடியுது கடைசியாக. அடுத்த சூறா வந்து சூரா அந்நம்ல். நம்ல் என்றால் எறும்புகள். இந்த சூறால வந்து எறும்புடைய ஒரு சம்பவத்தை எல்லாத்துல கூறுகின்றான். அதாவது இந்த சூறாவுடைய ஆரம்பத்துல மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி எல்லாத்துல பேசுறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்த அந்த அற்புதங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே என்ன செய்றாங்க, அல்லாஹ் தஆலா அந்த இடத்துக்கு கூப்பிடுறான் இல்லையா, நேற்று சொன்ன மாதிரி முந்தானத்து சொன்னா இல்லையா, நீங்க உங்களுடைய காரணைகளை காட்டுங்க, ஏன்னா இது வந்து ஒரு மகத்தான ஒரு புனித பூமி, புனித இடம். ஏன் கல்ட்ட சொன்னாங்கன்னு அதுக்கு ஒரு 4-5 நான் கருத்துக்களை சொன்னேன். பிறகு அல்லாஹ் தஆலா செய்றான், அவங்க கிட்ட கூப்பிட்டு தனியா கூப்பிட்ட உடனே இருட்டுல கூப்பிட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்துட்டாங்க.
என்னால எங்கேயே சத்தம் வருதுன்னு பயந்துட்டாங்க. உடனே அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்கள வந்து ஒரு ஆசுவாசப்படுத்துவதற்கான என்ன செய்யறான், அல்லாஹ் அவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறான். என்ன மூசாவே, உன் கையில என்ன இருக்கு இப்படி கேட்கிறான். மூசா சொல்றாங்க, என் கையில அசா இருக்குது, கைத்தடி இருக்குது. ஏன்னா அவங்க ஆசுவாசப்படுத்துவதற்காக, அவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்குறதுக்காக. ஏன்னா திடீர்னு கூப்பிட்டு நான் அல்லாஹ் நீ என்னை பின்பற்று சொன்ன உடனே அவங்களுக்கு உள்ள ஒரு பயம். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த முதல் வகி இறங்கின உடனே அவங்க பதட்டமான நிலைமையில ஓடி வந்தாங்க இல்லையா, அந்த மலையில இறங்கி வேகமாக ஓடி வந்து தன்னை வீட்டுக்கு போய் என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று சொன்னாங்களா அல்லவா, அது போன்று இவங்களும் மூசா ஒரு பயந்த ஒரு பதட்டமான நிலைமையில இருந்ததுனால அவன் அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்ககிட்ட பேச ஆரம்பித்தான். என்ன மூசா என்ன இருக்கு உங்க கையில, என்ன இருக்கு? என் கையில கைத்தடி இருக்குது, அதை வச்சு நீ என்ன செய்வேன்னு சொன்னா அவங்க செய்றாங்க, நான் இதெல்லாம் செய்வேன், இதை பத்தி நான் ஆடுகளுக்கு இறைப்பருத்தி போடுவேன், இது மேல சாஞ்சி உட்கார்ந்துருப்பேன். இப்படி சொன்ன உடனே அல்லாஹ் என்ன செய்றானா, சரி அப்படியா, அந்த கைத்தடியை கீழே போடுங்களேன். போட்ட உடனே அது வந்து ஒரு பெரிய ஒரு பாம்பாக மாறிச்சு. உடனே பயந்துட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உடனே அப்ப அல்லாஹ் சொன்னா, இல்ல பயப்படாதீங்க, நீங்க அதை போய் நீங்க பிடிங்க சொன்ன உடனே அதை பிடித்த உடனே மீண்டும் அது கைத்தடியாக மாறிச்சு. பிறகு அல்லாஹ் வாதுகள் இங்க உங்களுடைய இங்க இங்க கமக்கட்டில் கை விடுங்களேன், சட்டை உள்ள கை விடுங்கன்னு விட்டு வெளியே எடுத்த பிறகு அவனை கை முழுவதும் ஒரு வெளிச்சமாக ஒரு சூரிய பிரகாசம் மாதிரி மாறி. இதை கொடுத்த உடனே அல்லாஹ் சொல்றான், இந்த 2 அத்தாட்சி உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன், நீங்க போய் ஃபிரௌன்ட்ட போய் பேசுங்கன்னு சொல்லி அல்லாஹ் அவங்க அனுப்புறான், தைரியமா அனுப்புறான். எல்லாம் அவங்க ஆசுவாசப்படுத்திட்டு இந்த 2 அத்தாட்சிகளை கொடுத்துனுச்சுன்னா நீங்க போங்க, நேரா யார்கிட்ட போங்க, ஃபிரௌன்ட்ட போங்க. போய் நீங்க செய்ய, நீங்க அல்லாஹ்விடம் என்ன செய்ய, அவனை பற்றி சொல்லுங்க என்று அல்லாஹ் இந்த அத்தாட்சிகள் முதலாக அல்லாஹ் சொல்றாங்க. இது நீங்க வந்து ஒரு சாதாரண மனிதன் அல்ல, இது அத்தாட்சி வச்சுங்க சொல்லி என்ன செய்யறான் அல்லாஹ் அனுப்புறோம். முதல்ல மூசா நபி அவர்கள் வந்து அந்த பார்த்த நெருப்பு, ஏன் அல்லாஹ் அந்த நெருப்பை முதல்ல காமிச்சாங்கன்னா, ஒரு தஃசீர்ல எழுதுறாங்க, நீங்க வந்து அநியாயக்காரர்களுக்கு எதிராக நெருப்பாக நீங்க மாற வேண்டும், அநியாயக்காரர்களுக்கு எதிராக நீங்க நெருப்பாக இருக்க வேண்டும், நெருப்பு போல இருக்கணும். அதே போன்று உங்கள் மக்கள் மத்தியிலே இந்த சூரியன் வெளிச்சம் போல ஒளி போன்று நீங்கள் அவளுக்கு வழிகாட்ட வேண்டும். இந்த ஒரு ஒளி எல்லாம் கொடுத்தான் இல்லையா, இது வந்து உங்கள் மக்கள் மத்தியிலே, உங்களை ஏற்றுக்கொண்ட மக்கள் மத்தியில் பனி இஸ்ரவேலுக்கு நீங்க என்ன செய்யுங்க, இந்த ஒளியை போன்று வழிகாட்டி கொண்டு செல்லுங்கள். அந்த நெருப்பு வந்து நீங்கள் அநியாயக்காக எதிராக நீ நெருப்பு மாதிரி இருக்கணும் என்று அதனாலதான் அந்த 2த்தையும் அல்லாஹ் முதல்ல காமிக்கிறான் என்று ஒரு கருத்தாகிறது. பிறகு அடுத்ததாக நாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், சுலைமான் நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய ஒரு பொக்கிஷம், பெரிய ஒரு பாக்கியம் எல்லாம் கொடுத்துருக்கான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த சுலைமான் நபி அவர்களுக்கும் அல்லாஹ் பெரிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் கொடுத்துக்கிறான். அவங்க வந்து என்ன செய்றாங்க, ஒரு இடத்துக்கு போகும்பொழுது எறும்பு கூட்டத்தை பத்தி அவங்க, எறும்பு கூட்டம் பேசுது இல்லையா, ஓ எறும்பு கூட்டங்களே நீங்க உங்களுடைய வீடுகளுக்கு நீங்க செல்லுங்க, ஏன்னா சுலைமானும் அவருடைய படையும் வருகிறது, அவங்களுக்கு தெரியாது, உங்களை நசுக்கிடுவாங்க சொன்ன உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து அழகாக ஒரு சிரித்தாங்க, புன்னகை கொண்டு சிரித்தாங்க. இன்னும் என் இறைவா, நீ என் மீது என் பெற்றோர்கள் மீது புரிந்துள்ள உன் அருட்கொடைக்காக நான் நன்றி செலுத்துவோம், நீ பொருந்திக் கொள்ளவும் விதத்தில் நான் நன்மை செய்யவும் எனக்கு அருள் செய்வாயாக என்று அவங்களுடைய அந்த நல்ல துவா, அதனாலதான் அல்லாஹ் அவங்களுக்கு மேலும் மேலும் கொடுத்தான். பிறகு அந்த சபா நாட்டுடைய அந்த பெண்மணி அவர்கள் வந்து என்ன பாவம் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, நெருப்பை வணங்கி கொண்டு இருந்தாங்க, இதை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறான். பிறகு கடைசியாக என்ன செய்றாங்க, சுலைமான் நபி அவங்க வந்து அந்த 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 அம்மையர் சபா நாட்டுடைய அந்த ராணி அவங்க கிட்ட வந்து ஒரு பெரிய சிம்மாசனம் இருந்துச்சான், ஒரு சிம்மாசனம், மிகப்பெரிய ஒரு சிம்மாசனமும். அந்த சிம்மாசனத்தை என்ன செய்யணும், இங்க கொண்டு வரணும். யார் கொண்டு வராங்கன்னு கேட்டான். யாரு அந்த சிம்மாசனத்தை, ஏன்னா அந்த ராணி அவர்கள் அங்கிருந்து இங்க வராங்க, சுலைமான் நபியை சந்திக்க வராங்க, அவர்கள் வருவதற்கு முன்பாக வேண்டி அந்த சிம்மாசனம் இங்க இருக்கணும் என்று என்ன செய்யாங்க, சுலைமான் நினைத்து என்ன செய்றாங்க, அதை யார் காலையா ஐயுஹல் மலவ் ஐயுக்கும் யதீனி பிஅர்ஷியா கப்ல அன் யதூனி முஸ்லிமி. அதாவது என்ன செய்றாங்க, 38வது வசனத்துல நம்ல பிரமுகர்களே
அவர்கள் என்னிடம் முஸ்லீமாக வரும் முன் உங்களில் யார் அவர்களுடைய அரியாசனத்தை என்னிடம் கொண்டு வருபவர் என்று சுலைமான் கேட்டார்கள். அதுல இஃப்ரீத் என்ன சொல்லக்கூடிய ஜின் ஒரு இருக்கிறான். கார் இஃப்ரீத் மினல் ஜின், ஜின்களிலிருந்து இஃப்ரீத் என்று கூறிச்சு, நீங்கள் உங்கள் இடத்திலிருந்து எழுந்திருப்பதற்கு முன் அதை நான் உங்களிடம் கொண்டு வந்து விடுவேன் என்று அந்த இஃப்ரீத் என்ற ஜின்னு சொல்லிச்சான். நீங்க உட்கார்ந்து எழுவதற்கு முன்பாக அல்லது எழுந்து உட்கார்றதுக்கு முன்னாடி நான் என்ன செய்வேன், அதை தூக்கிட்டு வந்துடுவேன். அப்போ சொன்னாங்க, இல்லை இல்லை, சுலைமான் நபி சொன்னாங்க, இதை விட வேகமாக எனக்கு வேணும் என்று சொன்ன உடனே, காலல்லது இந்தஹு இல்மும் மினல் கிதாப், வேதத்தின் ஞானத்தை பெற்றிருந்த ஒருவர் உங்களுடைய பார்வை உங்கள் பக்கம் திரும்புவதற்கு முன், அதாவது கண் இமைப்பதற்குள் அதை நான் நிச்சயம் கொண்டு வந்துடுவேன்னு கொண்டு வந்துட்டார். கண் இமைப்பதற்கு முன்பார் ஒரு செகண்ட் கண்ணை மூடி தொடக்கத்துக்குள்ள நான் கொண்டு வருவேன்னு சொன்னாரு, கொண்டு வந்து வச்சுட்டார். இதை பார்த்த உடனே சுலைமான் நபி அவர்கள், இது என்னுடைய இறைவனின் அருளாகும். ஏன்னா அவங்க அந்த அளவு அவங்களுக்கு ஒரு ஆற்றலை கொடுத்துறான் இல்லையா, இது என்னுடைய இறைவனின் அருளாகும், நான் நன்றி செலுத்துகின்றனோ அல்லது அவனுக்கு மாறு செய்கின்றனோ என்று அவன் என்னை சோதிப்பதற்காக இவ்வாறு வழங்கியுள்ளான். சரிங்க, அந்த ராணி அவர்கள் வராங்க, வந்து பார்க்குறாங்க, அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க என்று குர்ஆன் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அவை இது போன்ற சில சம்பவங்கள் அல்லாஹ் தஆலா சூரியனை செய்யனா, நீங்களும் குறைஷிகளே இது போன்ற சம்பவங்கள் உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான், நீங்க கேட்டிருப்பீங்க, யூதர்களும் கேட்டிருப்பீங்க. ஆனா அதே போன்றுதான் இந்த முஹம்மது என்பவரும் அவரும் ஒரு தூதுவர் தான். எப்படி மூசா நீங்க நபியை நீங்க நபியாக ஏற்றுக்கொள்கிறீர்களோ, அவருக்கும் எப்படி தனிமையிலே நபி பட்டம் கொடுக்கப்பட்டதோ, அதே போல் இந்த முஹம்மதுக்கும் தனிமையிலே தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இவருக்கு எல்லா நடுவில் எல்லா மக்கள் மத்தியில கொடுக்கல, இவருக்கு நபி பட்டம் தலைமையிலே தான் கொடுத்தோம். அவரை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க, மூசா நபியை, மூசா தௌராத்தை நீங்க நம்புறீங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை நம்புறீங்க, அவங்களை நபியா நீங்க ஏற்றுக்கொண்டீங்க. ஆனா இவரை மட்டும் நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களே, அதுதான் ஏன் என்று அல்லாஹ் கேட்கிறான். பல சம்பவங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். மூசா நபி அவர்களை பத்தி அதிகமா அந்த குர்ஆன்ல நிறைய பேசுறான். காரணம் இதுதான். அதனால்தான் மக்கா காஃபிர்கள் யூதர்களுடன் அதிகமான ஒரு தொடர்பு வச்சிருந்தாங்க. அதே போன்று இப்ராஹிம் பிறகு அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், மக்கா வெற்றி கொடுக்குறான் இல்லையா. மக்கா வெற்றி கொடுத்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வராங்க. மக்காவுக்கு வந்து பார்க்கறாங்க, மக்காவில் சிலைகள், ஏகப்பட்ட சிலைகள் இருந்துச்சு. சிலைகளை அப்புறப்படுத்துறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி பிறகு. அதுல ஒரு சிலையை பார்த்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்று ஒரு சிலையை வணங்கி வச்சுக்கிறாங்க, செஞ்சு வச்சுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்பவே அதை பார்த்து கொண்டு ரொம்ப கவலைப்பட்டாங்க. எந்த ஒரு நபி தன் தந்தையை எதிர்த்தாரோ, சிலைக்காம எதிர்த்தாரோ, சிலை வணக்கம் கூடாது என்று சொன்னாரோ, அவருக்கே நீங்க சிலை வச்சுட்டீங்களேப்பா என்று ரொம்ப கவலைப்பட்டாங்க ரசூலுல்லாஹ் இந்த குறைஷிகள் மீது. இவருக்கும் நீங்க சிலை வைத்து விட்டீங்களே. அதே போல சொல்லப்படுகிறது, அல்லாஹ் தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கொடுக்கப்பட்ட ஆடு சொர்க்கத்திலிருந்து, அந்த ஆட்டுடைய தலையை கூட அதை பதப்பச்சு வச்சுருந்தாங்களாம், அதையும் வச்சிருந்தாங்களாம் சிலையாக காபத்துல்லாஹ்வுல. ரசூலுல்லாஹ் இந்த ரெண்டுத்தையும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, இந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்க. அதை பதப்படுத்தி அதை அப்படியே அந்த தலையை அப்படி வச்சிருந்தாங்களாம் காபத்துல்லாஹ்வுல. இந்த குறைஷிகள் ஏன் இந்த அளவு கீழே இறங்கிட்டாங்களே, ஏன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க. சில நிறைய வசனங்களை பார்க்கும் பொழுது சில சமயம் ரசூலுல்லாஹ் இந்த மக்கள் நம்ப மாட்டுக்கிறாங்களேன்னு தன்னைத்தானே வருத்தி கொண்டு இருந்தாங்களாம். அப்ப அல்லாஹ் இருக்கா, நீங்க ஏன் வருத்தி கொண்டீங்க, உங்களை அவங்க ஏற்றுக்கொள்ளனா ஏற்றுக்கொள்ள பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, ஏற்றுக்கொண்டால் அவங்களுக்கு நல்லது, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாளை மறுமையில அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எது உண்மை எது பொய்யின்று, நீங்க வருத்தி கொள்ளாதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நிறைய ஆறுதல இந்த ஆயத்துக்களை நிறைய இறக்குறான். பிறகு இந்த ஜுஸுடைய கடைசியா முடியுது. பிறகு 20ஆம் ஜுஸ் ஆரம்பிக்கிறது. அம்மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த வஅன்ஸல லக்கும் மினஸ் ஸமாஇ மாஅ. அதான் இந்த வசனங்கள்ல கிட்டத்தட்ட 5 இடங்கள் எல்லாம் என்ன செய்யனா ஐலாஹும் மால், ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிட்டு என்ன செய்யனா ஐலாஹும் மால்லாம், ஐலாஹும் மால், அதான் என்னன்னா அல்லாஹ்வுடன் வேறு கடவுளா என்ற ஒரு ஆயத்தை அல்லாஹ் ஒரு கேள்வி எல்லாம் கேட்கிறோம். வானங்களை படைத்துக்கிறான் அல்லாஹ், பூமியை படைத்திருக்கின்றான், இந்த உள்ள எல்லா விஷயங்களையும் எல்லாம் வானத்தில் இறக்குறான்.
பிறகு என்ன செய்யறான், அவனே புற்பூண்டுகளை தோட்டங்களை என்ன செய்யறான், முளைக்க செய்கிறான். இதெல்லாம் மரங்களை என்ன செய்யறான், அவனை முளைக்க செய்துட்டு, உங்களால் முடியாது, அவ்வாறு இருக்க அல்லாஹ்வுடன் வேறு கடவுளா என்ற ஒரு கேள்வி எல்லாம் எழுப்புறான். பிறகு இரண்டாவது இப்படியாக அல்லாஹ் 5 விஷயங்கள் என்ன செய்யறான் பேசிட்டு என்ன செய்யறான் கேட்கிறான். நீங்க அல்லாஹ்வுடன் வேறு கடவுளா என்று ஒரு கேள்வி எல்லாம் கேட்கிறான். இல்லை, நிச்சயமாக அது ஒருபொழுதும் ஆகாது. ஏன்னா எல்லாத்தையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவன் தான். இந்த இதுல மூணாவது, அம்மை இஜீபுல் முல்தர்ரா இதா தஆஹு யக்ஷிஃப் ஸூஅ வயஜஅலகும் குலஃபா அல் அர்த். கஷ்டத்திற்குள்ளானவன் அவனை அழைத்தால், அல்லாஹ்வை அழைத்தால் அவனுக்கு பதில் கொடுத்து அவன் துன்பத்தை நீக்குபவரும் உங்களை பூமியில் பின்தோன்றர்களாக ஆக்கியவனும் யார்? அல்லாஹ்வுடன் வேறு கடவுளா? இல்லை. எனினும் இவையெல்லாம் பற்றி நீங்கள் சிந்தித்து பார்ப்பது மிக குறைவாக இருக்கிறது. அல்லாஹ் பற்றி சிந்தித்து பாருங்க. அல்லாஹ்வுடைய சிந்தித்து நம்ம அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கிறதுக்காக நம்முடைய உடலை பார்த்தாலே போதும். எவ்வளவு விதமான அல்லாஹ் நம்முடைய உடல் ஆரோக்கியமா வச்சுக்கிறான். உடல் உறுப்புகள் நம்ம இப்ப சாப்பிட்டது எல்லாம் எப்படி செமிக்குது, அது யாருக்காவது தெரியுமா? சாப்பிட்டது எப்படி செமிக்குது யாருக்கும் தெரியாது. உள்ள என்ன என்ன இருக்குன்னு தெரியாது இல்லையா? அது எல்லாம் படைத்தது யாருன்னா அந்த ரப்புல் ஆலமீன் தான். அந்த அல்லாஹ் மீது நீங்க உண்மையாக நம்பிக்கை கொண்டு அவன் பக்கமே நீங்க திரும்பினா நிச்சயமா அல்லாஹ் நமக்கு உயர்ந்த அந்தஸ்து கொடுப்பான். நேரம் முடிஞ்சுச்சு இல்லையா? அவே அன்பார்ந்த சகோதரர்களை, இதோட இந்த சூரா நம்ல் முடியுது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சூரா கஸஸ்ல இருந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கலாம். அவை எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய அல்லாஹ் அனைவரையும் ஆக்குவானாக.